அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரத்துல் பஹராவின் கடைசி 2 வசனங்களை பத்தி தான். குரானில் ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கலாம். ஆனா இந்த 2 வசனங்களுக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, யார் இரவுல சூரத்துல் பஹராவின் கடைசி 2 வசனங்களை ஓதுகிறாங்களோ அவருக்கு அவை போதுமானவையாக இருக்கும். ஒரு முஸ்லிம்க்கு இதை விட பெரிய ஆறுதல் என்ன இருக்க முடியும்? ஏன்னா இந்த 2 வசனங்கள்ல வெறும் வார்த்தைகள் இல்லை, ஈமான் இருக்கு, மன்னிப்பு இருக்கு, ஆறுதல் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. அல்லாஹ்விடம் நெருங்கக்கூடிய ஒரு அழகான துவாவும் இருக்கு. முதல் வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹுவின் தூதரும் முக்மீன்களும் அல்லாஹுவை நம்புகிறார்கள், அவனுடைய மலக்குகளை நம்புகிறார்கள், அவனுடைய வேதங்களை நம்புகிறார்கள், அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள். பிறகு அவர்கள் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார்கள், சமி அனா வ அத்த அனா, அதாவது நாங்கள் கேட்டோம், நாங்கள் கீழ்ப்படிந்தோம், நாங்கள் கேட்டோம், நாங்கள் கீழ்ப்படிந்தோம். சுப்ஹானல்லாஹ். இன்று நம்ம வாழ்க்கையில் பல நேரங்கள்ல அல்லாஹ்வின் கட்டளை நமக்கு தெரியும், ஆனா மனசு பலவீனப்படுறது. சில நேரம் தாமதப்படுத்துறோம், சில நேரம் காரணம் தேடுறோம். ஆனா இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுறது ஒரு முக்மீனின் வெற்றி அல்லாஹுவை முழுமையாக நம்புறதுல தான் இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த வசனத்துல அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எங்கள் இறைவனே, உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம். இதுதான் என்னைய ரொம்ப சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம். நல்லவர்கள் கூட, ஈமான் உள்ளவர்கள் கூட அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்படி இருக்க நாம எவ்வளவு அதிகமா இஸ்திகஃபர் செய்யணும்? அதுக்கப்புறம் வர்ற அடுத்த வசனம் எத்தனை கோடி மனிதர்களுக்கு ஆறுதலா இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எந்த ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மீறி சுமையை கொடுக்கறதே கிடையாது. இந்த வசனத்தை கேட்கும்போது எனக்கு எப்போதுமே ஒரு நிம்மதி வரும். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கிற உங்களுக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கலாம். ஒரு துவா நீண்ட நாட்களாகவே கபூலாகாம கூட இருக்கலாம். ஒரு கஷ்டம் தீராமல கூட இருக்கும். ஒரு விஷயத்துக்காக மனசு உடைஞ்சு போய் இருக்கலாம். ஆனா இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்த சொல்றான், என் அடியானே, உன்னால் முடியாத சுமையை நான் உன் மீது வைக்க மாட்டேன். நல்லா கேளுங்க, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு. என் அடியானே, உன்னால் முடியாத சுமையை நான் உன் மீது வைக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கான். சுப்ஹானல்லாஹ். இதுவே ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா? அதற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு ஒரு அழகான துவாவை கற்றுத்தரான். எங்கள் இறைவா, நாங்கள் மறந்தாலும் தவறு செய்தாலும் எங்களை குற்றம் பிடிக்காதே. எங்கள் இறைவா, எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதே. எங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. இந்த துவாவை படிக்கும்போது ஒரு அடிமை தன்னுடைய இறைவனிடம் முழுமையாக சரணடைவதை நம்மால் உணர முடியும். இங்கே நான் என்னோட ஒரு சிறிய அனுபவத்தை சொல்லணும். சில காலமாக சூரத்துல் பஹராவை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஓத முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஒரே நாள்ல முழுவதுமா ஓத முடியாது. என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு 10 வசனம், ஒரு 20 வசனம் அப்படின்னு நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக மறைஞ்சிடல. ஆனா மனசுக்குள்ள ஒரு லேசான உணர்வு வரும், ஒரு நிம்மதி வரும். நேற்று முடியாத மாதிரி தெரிஞ்ச விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு முயற்சி பண்ணலாம் என்ற ஒரு நம்பிக்கை வரும். கவலைகள் இல்லாமல் போயிடல, ஆனா அந்த கவலைகளை சுமக்கிற சக்தியை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். ஆனா அந்த கவலைகளை சுமக்கிற சக்தியை அல்லாஹ் கொடுக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் சூரத்துல் பஹரா வெறும் சூரா மட்டும் இல்லை, அது ஒரு முக்மீனின் இதயத்திற்கு ஆறுதல், அது ஒரு முக்மீனின் வீட்டிற்கு பரக்கத், அது ஒரு முக்மீனின் வாழ்க்கைக்கு நம்பிக்கை.
அன்பானவர்களே, இன்று இரவு முதல் இந்த 2 வசனங்களையும் ஓதி பாருங்க. வெறும் உதடுகளால் மட்டும் ஓதாதீங்க. அதன் அர்த்தத்தையும் சிந்திச்சு ஓதுங்க. உங்க கவலைகள அல்லாஹ்விடம் சொல்லுங்க. உங்க கண்ணீர அல்லாஹ்விடம் ஒப்படைங்க. உங்கள் தேவைகள அல்லாஹ்விடம் கேளுங்க. ஏன்னா, நம்ம படைத்தவன், நம்முடைய மனதில் இருப்பதை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து, நம் இதயங்களுக்கு நிம்மதியையும், நம் வாழ்க்கைக்கு பரக்கத்தையும் வழங்குவானாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, நம் வாழ்க்கைக்கு பரக்கத்தையும் வழங்குவானாக. ஆமீன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, திக்ருகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.